அதிமுகவுல ஒரு 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கன்னா, அதுல நாடார் சமூக மாசேக்கள்னு பார்த்தோம்னா 3 பேர் இருக்காங்க. அப்புறம் 13 எம்எல்ஏக்கள் சவுத்துல. அதுல நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏ இருக்காரு அதிமுகல. அவரும் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ. பன்னீர்செல்வம். அவருடைய டீம்ல இருக்காருங்க. ஸோ இத புரிஞ்சுகிட்டு தான் இப்ப சவுத்துல லீட் எடுக்க நினைக்கிறாரு முன்னாள் அமைச்சரான திரு மாஃபாய் பாண்டியராஜன். சமுதாய ரீதியிலாகவும் கணக்கிடுறாரு. அதே நேரத்துல அவருக்கு இடைஞ்சலாக இருப்பது முன்னாள் அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜிங்க. அவரு மாஜிக்கள் பலருக்கும் அங்க அதிமுகக்குள்ளார நிறைய கோஷ்டி பூசல்களும் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க சவுத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல நாடார் சமூக வாக்குகளும் முக்கிய பங்கு வகிக்குது. அதிமுகவுடைய பிரச்சனை சமுதாய ரீதியிலான வாக்குகள். இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு சவுத்தை வலுவாக்கணும் அப்படின்னு களமிறக்கப்பட்டிருக்காங்க திருமதி கனிமொழி. திமுகவுல முழுமையாக சவுத்தை திமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னும் இந்த பிரச்சனையை புரிஞ்சுட்டு வேகம் காட்டவும் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கின்ற சீனியர் லீடர்ஸ்.